அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அத்தகைய புகழ் வாய்ந்த உலக புகழ் வாய்ந்த திருவள்ளுவர் அருளிய திருக்குறள், அதில் உள்ள 1330 குறட்பாக்களையும் என் வாயால் ஒருமுறை சொல்லி, என் கைகளால் ஒருமுறை எழுதி, என் முயற்சியால் அத்துணை குறட்பாக்களுக்கும் ஆங்கிலத்தில் விளக்கம் எழுதியதை என் வாழ்வில் நான் செய்த பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இதை ஏன்பா இப்ப சொல்றீங்க, என்ன விஷயம், ஏன் இங்க சொல்றீங்க அப்படின்னா, திருக்குறள், அதாவது நம் குரல் திருக்குறள் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நேற்றோடு முடிவடைந்து விட்டது. இது ஒரு சிறு முயற்சியாக தொடங்கப்பட்டது. சுமார் 3.5 வருடங்களாக தொடர்ந்த இந்த ப்ராஜெக்ட் நம் குரல் திருக்குறள் வெற்றிகரமாக நேற்றோடு 1330வது குறள் பதிவேற்றம் செய்யப்பட்டு முடிவடைந்து விட்டது. ஸோ அதுக்கான ஒரு நன்றியாகவும் ஒரு முடிவுரை நிகழ்த்துவதற்காகவும் தான் இப்பொழுது நான் உங்களை இங்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய சிறிய அழகாலும் சிறிய கால்களாலும் ஒவ்வொரு குச்சியாக எடுத்துக்கிட்டு வந்து ஒரு கூடு அமைக்குமோ, அந்த மாதிரி கடந்த 3.5 வருடங்களாக தினமும் ஒவ்வொரு திருக்குறளாக சொல்லி நேற்றோடு அதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது புது முயற்சியா அப்படின்னா இல்லை, ஏற்கனவே சாலமன் பாப்பையா போன்ற பெரியோர்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் அதனுடைய காப்பியாக அப்படியே இருந்துடக்கூடாது, நம்ம இதில் ஏதாவது ஒரு புதுமை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆங்கில மொழிபெயர்ப்பு மற்றும் ஆங்கில விளக்க உரையுடன் பதிவேற்றம் செய்துள்ளேன். இதில் திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது, அதை யாராலும் ஆல்டர் பண்ண முடியாது. தமிழில் திருக்குறளுக்கு விளக்க உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் நான் சொந்தமாக எழுதியிருக்கேன். எழுதுனதோட மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதம் என்னை நினைக்க தூண்டுச்சு அப்படின்னா, தமிழில் சொல்லியிருக்காங்க, தமிழில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் திருக்குறள்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களை ஒரு மாலையாக கோர்த்து தினமும் ஒன்றாக நம் குரல் திருக்குறள் என்ற தலைப்பில் நேயர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அடுத்தது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் திருக்குறள் படிச்சிருக்கிறாங்களா, எல்லாரும் திருக்குறள் கேள்விப்பட்டிருக்காங்களா அப்படின்னா இல்லை. படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி படித்தவர்கள் மத்தியில் மட்டும்தான் அது தெரிஞ்ச விஷயமா இருக்கு. மற்றவர்கள் திருக்குறளா, திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு மட்டும்தான் தெரியுமே ஒழிய என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியாது. அதை படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தேவையான கால அவகாசமும் கிடைக்காது. அதனால நம்ம வரி வடிவமாக இருக்கிற திருக்குறளை ஒலி வடிவமாக்கலாம். ஏன்னா படிக்கிறத விட கேட்கறது ஈஸி. ஏதாவது ஒரு பணி செய்து கொண்டே கூட அதை நம்ம என்ன கேட்கலாம், கேட்டு அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் உள்வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய அடிப்படை கருத்து. ஸோ வரி வடிவத்தில் இருந்த திருக்குறளை ஒலி வடிவமாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது, இந்த 2 விஷயங்களுக்காக தான் நம் குரல் திருக்குறள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்திலிருந்தே பெரிய சப்போர்ட் வியூவர்ஸ் கிட்ட. நான் நினச்சேன் திருக்குறள் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக விட்டுருவாங்க, காமெடி வீடியோ, கமர்ஷியல் வீடியோ அந்த மாதிரி போட்டால் தான் வியூவர்ஸ் பார்ப்பாங்க, திருக்குறள் அப்படிங்கும்போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயம் இருந்தது ஆரம்பத்தில். இருந்தாலும் கமர்ஷியல் வீடியோஸ்க்கு இருக்கிற மாதிரி பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைன்னாலும் நமக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, பார்க்க ஆரம்பித்தாங்க வியூவர்ஸ். அது எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. ஸோ இதுக்கும் நேயர்கள் இருக்கிறாங்க, இதையும் விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு என்னை மீண்டும் மீண்டும் விடாமுயற்சியோட இதை செய்யணும்னு தூண்டுச்சு. 3.5 வருடங்கள் ஒரே விஷயம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் ஈஸி. 2021 தொடங்கின இந்த ப்ராஜெக்ட்
எவ்வளவோ சிரமங்கள் இன்கன்வீனியன்சஸ் இருந்தாலும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி தொடங்கிட்டோம், எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் என்னுடைய மைண்டில் இருந்தது. அந்த முயற்சிக்கான ஒரு ரிவார்டு கிடைச்ச மாதிரி நேற்று நான் 1330வது குரலை அப்லோடு செஞ்சுட்டேன். அந்த மகிழ்ச்சியில் தான் இப்போ உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி திருக்குறள், நம் குரல் திருக்குறள்ங்கிற ஒரு ப்ராஜெக்டை பெரிய சக்ஸஸ் ஆக்கி அதை முழுமையாக முடிக்கிறதுக்கு உதவி செஞ்ச அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் இப்பணி தற்காலிகமாக நம் குரல் திருக்குறள் அப்படிங்கிறது வேணால் தற்காலிகமாக இருக்குமே ஒழிய, யூடியூப் உள்ளவரை திருக்குறள் நம் குரல் திருக்குறளாக என் குரலில் எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கும். இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெருமையான சந்தோஷமான ஒரு விஷயம். இதோட மட்டும் இது முடிச்சுக்க வேண்டாம். மேலும் அதான் நான் சொன்ன மாதிரி பாமர மக்கள், வேலை பளு அதிகமாக உள்ளவங்க புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்களை நம்ம ஒலி வடிவமாக்கி கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆனால் மீண்டும் வேறு ஒரு ப்ராஜெக்டில் கூடிய விரைவில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி, வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.